Class started, sir. Okay. Okay. Class started, I guess so. So I'll wait for students to come. So happy Sunday, students. Very good morning today. So this is Deevesh over here from Brainy Medic Tamil. Start பண்ணிடலாமா? Yes. Hi. Okay. Okay. Students are coming. கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க, I guess so. Okay. Yeah. Hello, students. This is Deevesh over here. In last class, we were talking about all those generation and conduction of nerve impulses. Correct? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு synaptic transmission. ஓகேவா? Synaptic transmission of impulses பத்தி படிக்க போறோம். சரியா? இன்னைக்கு டாபிக். Good morning. Very good morning, students. So before we talk to the topic, so we have courses available in Brainy Medic. So we have a full term course mentorship அப்புறம் பவர் பேக் அண்ட் ப்ரோ மேக்ஸ் பிளான். ஓகேவா? இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த பேக்கேஜஸில் ஃபர்ஸ்ட் பிளான் வந்துட்டு ப்ராஜெக்ட் 720 ப்ரோ மேக்ஸ் பிளான் வந்துட்டு இட் இஸ் அமௌண்ட் இஸ் ப்ரெசென்ட் ஓ ஹியர், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வி ஆல்சோ ஹேவ் ஃபுல் டேர்ம் கோர்ஸ், ஒரு மென்டர்ஷிப், அப்புறம் பவர் பேக் ப்ளஸ் ப்ரோ பிளான்னு, அதோட ப்ரைஸ் இங்கே இருக்குது. அதுக்கப்புறமா வி ஹாவ் நார்மல் பேசிக் பிளான். ஓகேவா? திஸ் இஸ் பேசிக் பிளான் பேக்கேஜ் விச் இதுலேயும் ஃபுல் டேர்ம் கோர்ஸ், மென்டர்ஷிப், அப்புறம் பவர் பேக், பட் பேசிக் பிளான் இருக்கும். இதுக்கப்புறமா வெறும் ஃபுல் டேர்ம் கோர்ஸ், மென்டர்ஷிப், பட் இது இருக்காது, என்னது பவர் பேக் பிளான் இருக்காது. சரியா? அதோட ப்ரைஸ் இஸ் ரிட்டன் ஓவர் ஹியர். ஸோ இஃப் யூ கைஸ் வாண்டட் டு ஜாயின், யூ கைஸ் கேன். அண்ட் பிஎம்என்டி apply BMNT 10% discount you will get. ஓகேவா? சரி பசங்களா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா இன்னைக்கு டாபிக்? எஸ் in the comment section. என்ன தெரியலனா? எஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது synaptic transmission. தெரியுதா? வாய்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஆடிபிள். சினாப்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இம்பல்சஸ் தான் பார்க்க போகிறோம். இம்பல்சஸ். ஓகேவா? ஆல் ரைட். ஸோ ஆடிபிளாக இருக்கா? ஆல் ரைட், சரி. ஸோ சினாப்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இம்பல்சஸில் என்ன நடக்குதுன்னா, அந்த சினாப்ஸ் அப்படின்னு லாஸ்ட் டயக்ராமில் காட்டினல ப்ரீவியஸ் கிளாஸில். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் திஸ் சினாப்சஸ் இஸ் ஃபங்க்ஷனல் ஜங்ஷன். ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷனல் ஜங்ஷன் பிட்வீன் டூ நியூரான்ஸ். Okay. So okay, it is a junction between two neurons அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? இமேஜ் நீங்கள் பார்த்துக்கோங்க. I'll be placing over here. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ இந்த பேசிக் இது ஜஸ்ட் இவ்வளோ டெஃபினேஷன் இப்போ இவ்வளோ கிளியராக வேணாம். அசிடைல் கோலின் ரிலீஸு, நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஸ்ப்ரெட், அதெல்லாம் இப்போ வேண்டாம். இப்போ பேசிக் என்ன தெரியும்னா, சினாப்ஸ் அப்படின்னா என்னது? சினாப்ஸ் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷனல் ஜங்ஷன். ஓகேவா? எது? ரெண்டு நியூரான்ஸ் பிட்வீன் டூ நியூரான்ஸ். ஓகேவா? இதில் வந்துட்டு டைப் இருக்குது. ஒன்று வந்துட்டு எலக்ட்ரிக் சினாப்ஸ், இன்னும் வந்து கெமிக்கல் சினாப்ஸ். அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சினாப்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இம்பல்சஸ் வந்துட்டு ரெண்டு டைப் சொன்னேன்னா, ஸோ ஒன்று வந்துட்டு எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ், இன்னொன்று வந்துட்டு கெமிக்கல் சினாப்ஸ். சரியா? யா ஜிவி குட் மார்னிங் டியா. குட் மார்னிங். எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ், இன்னொன்று வந்துட்டு கெமிக்கல் சினாப்ஸ். ஓகே,
இது தெரியும். இப்போ நம்ம பேசிக்கா ஒன்னொன்னும் எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, கெமிக்கல் சினாப்ஸ் அப்படின்னான்றது டீட்டெயிலா பார்ப்போம். சரியா? ஸோ ஓகே, எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ். லெட் மீ சேஞ்ச் த கலர். இஎல்இசியா இசி தான் வரும்ல. எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ். ஓகே, எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ். ஓகே, எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, நம்ம மெம்ப்ரென்ஸில் ப்ரீ சினாப்டிக் அண்ட் போஸ்ட் சினாப்டிக் நியூரன்ஸை சொன்னோம் இல்லையா, அது வந்துட்டு ஒரு க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்கும், ஒரு அட்டாச் இங்கே பக்கத்தில். ஸோ இஃப் யூ சி, நான் டயக்ராம் வரைகிறேன் பாருங்கள். இப்படி இருக்கும் இல்லையா, இங்கே பாருங்கள், இந்த க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி. ஸோ இந்த க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்கும்போது இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இது மைட்டோகாண்ட்ரியா தெரியுதா உங்களுக்கு? மைட்டோகாண்ட்ரியா. இந்த பர்டிகுலர் இடம் பேர் ப்ரீ சினாப்டிக். இந்த சைடு வந்துட்டு என்னது? போஸ்ட் சினாப்டிக். போஸ்ட் சினாப்டிக். சரியா? இப்போ என்ன மேட்டர்னா, இந்த இடம் பேர் கேப் ஜங்ஷன். ஓகேவா, கேப் ஜங்ஷன். சரியா? இது சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம். ஓகேவா, இங்க ஒரு டியூபியூல்ஸ் இருக்கும், இது பேரு மைக்ரோடியூபியூல்ஸ். மைக்ரோடியூபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மைக்ரோடியூபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிண்ணா, இங்கே என்ன பேசிக்கலன்னா, அயான்ஸ் ஃப்ளோ த்ரூ த கேப் ஜங்ஷன் சேனல்ஸ். ஓகேவா, அயான்ஸ் வந்துட்டு ஃப்ளோ த்ரூ த கேப் ஜங்ஷன். அந்த கேப் ஜங்ஷன் சேனல்ஸ் இருக்கு இல்லையா, இங்கேருந்து அயான்ஸ் வந்துட்டு ஃப்ளோ ஆகும். ஓகேவா, இந்த பக்கத்துக்கு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இந்த மெம்ப்ரெயினில் ப்ரீ சினாப்டிக் அண்ட் போஸ்ட் சினாப்டிக் நியூரன்ஸில் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்கிறதுனால ஸோ இம்பல்ஸ் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகுது. ஸோ இம்பல்ஸ் வந்துட்டு டிரான்ஸ்மிஷன் அலாங் த ஆக்ஸான் வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு எப்படி நடக்குது அப்படின்னா, இட் இஸ் ஸ்லோவாக நடக்குதா ஃபாஸ்ட்டாக நடக்குதா பார்த்தா, எலக்ட்ரிக்கல் சினாப்ஸில் வந்துட்டு நார்மலாக நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ் ஆர் வெரி ரேர் இன் ஹியூமன் சிஸ்டம். பட் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன் இஸ் ஃபாஸ்டர் இன் கெமிக்கல் சினாப்ஸ். அது அவ்வளோதான். இது நீட்டில் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் பற்றி மஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்காது, பெருசாக இருக்காது. பட் கெமிக்கல் சினாப்ஸ் தான் மோஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதுவுமே இல்லை, இட் இஸ் அ மெம்ப்ரெயின் ஆஃப் ப்ரீ அண்ட் போஸ்ட் சினாப்டிக் நியூரான்ஸ் இன் அ க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி. ஸோ இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன் இஸ் சிமிலர் டு த transmission along the axon. சரியா? The electrical synapses are very rare in human system, whereas an impulse transmission is faster than in chemical synapse. ஓகேவா, இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் than in chemical synapse. ஓகே, ஸோ கெமிக்கல் சினாப்ஸில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், பட் எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் நம்மளுக்கு வந்து வெரி ரேர் இன் ஹியூமன் சிஸ்டம், அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன் இஸ் ஃபாஸ்டர். impulse transmission. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் யாரு? எலக்ட்ரிக்கல் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வணக்கம். யா, நெக்ஸ்ட் யாரு சொல்லுங்க. எலக்ட்ரிக்கல் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன சினாப்ஸ் வரும்? எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் students, tell me. Chemical synapse. Good. Chemical synapse. ஸோ கெமிக்கல் சினாப்ஸில் என்ன நடக்கும்னா, அந்த ஆக்ஸான் கீழே வந்துட்டு இந்த பல்ப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அந்த பல்ப் லைக் ஸ்ட்ரக்சரில் there will be some synaptic vesicles. நான் சொன்னேன்ல, synaptic vesicles. ஒரு இதுக்கும் அதுக்கும் நடுவில் ஒரு synaptic cleft இருக்கும்னு சொன்னேன். அப்புறம் அங்கே ஒரு குட்டி receptors அதெல்லாம் இருக்கும்னு. ஸோ வாட் happens is, this ஒரு fluid filled space, அது பேர் தான் synaptic cleft. அது எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும்னா, ஒரு ப்ரீ சினாப்டிக் நியூரானும் போஸ்ட் சினாப்டிக் நியூரான் நடுவில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த ரீஜனில் என்ன இருக்கும்னா, there is a சினாப்டிக் நோப் ப்ரெசென்ட். ஓகேவா, சினாப்டிக் நோப் அங்கே என்ன கண்டென்ட்னா, சினாப்டிக் நோப்ல ஒரு சினாப்டிக் நோப்ன்றது இப்படி இருக்கும், அதுக்குள்ளே வந்துட்டு சினாப்டிக் வெசிகல்ஸ் ஆர் ப்ரெசென்ட். சினாப்டிக் வெசிகல்ஸ். ஓகேவா, என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும்? சினாப்டிக் வெசிகல்ஸ். அந்த சினாப்டிக் வெசிகல்ஸ் என்ன ஃபில்ட் ஆகிருக்கும்னா, இட் இஸ் ஃபில்டு வித் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்.
லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன், ஜஸ்ட் ப்ரீஃப் அவுட். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்னது? பிரியா குட் மார்னிங். ஸோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்துட்டு அசிடைல் கோலைன் இல்லைனா அட்ரிலின் இருக்கும். ஓகேவா? எய்தர் அசிடைல் கோலைன் இல்லைனா அட்ரிலின் இருக்கும். ஓகே, என்னது கெமிக்கல் சினாப்ஸோட இமேஜ் காட்டுறேன். இந்த டயக்ராம் ஒரு வாட்டி நல்லா பாருங்க. ப்ளீஸ் செக் இட் அவுட். ஸோ இஃப் யூ சி திஸ் டயக்ராம், இங்கே பாருங்க, நான் சொன்னேன்ல ஒரு சினாப்டிக் வெசிக்கல்ஸ். ஓகேவா? ஒரு நாப் மாதிரி இருக்கும், ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். தே கண்டெயின் சினாப்டிக் வெசிக்கல்ஸ். இதுதான் சினாப்டிக் வெசிக்கல்ஸ். சரியா? ஸோ இதுதான் சினாப்டிக் வெசிக்கல்ஸ். இந்த சினாப்டிக் வெசிக்கல்ஸில் இன்னும் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். தே கண்டெயின்ஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்னது? They contains neurotransmitter. They are acetylcholine or adrenaline. Acetylcholine or adrenaline. சரியா? Yes. Any doubts still here? ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்க. இன்னும் ஜூம் இன் பண்ணுமா? ஓகே, நோ டவுட். புரிஞ்சுதா இங்கே வரைக்கும்? நெக்ஸ்ட் டாபிக், நெக்ஸ்ட் கெமிக்கல் சினப்ஸில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா? ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து இந்த டயக்ராம் நல்லா பாருங்கள். ஓகேவா? இங்கே என்ன நடக்குது, இந்த டயக்ராம் ஒரு வாட்டி நல்லா பாருங்கள். ஸோ இந்த டயக்ராம் இஃப் யூ சி there is a impulses. ஓகேவா? அந்த இம்பல்ஸ் வந்துட்டு ரீச் ஆகுது எங்கே? ஆக்ஸான் டெர்மினல் டு சினாப்டிக் வெசிக்கல்ஸ். அந்த சினாப்டிக் வெசிக்கல் என்ன ஆகுது? அது வந்துட்டு பைண்ட் டு அந்த சினாப்டிக் வெசிக்கல்ஸ் வந்து பிளாஸ்மாவோட மெம்பரேனோட பைண்ட் ஆகுது. ஓகேவா? அந்த மாதிரி பிளாஸ்மா மெம்பரோட பைண்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, there is a release of neurotransmitters. ஓகேவா? அப்போ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் போயிட்டு அந்த ரிலீஸ் ஆன நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் போய் டிஃப்யூஸ் ஆகும் எங்கே? அக்ராஸ் த சினாப்டிக் கிளெஃப்ட். நம்ம பார்த்தோம் இல்லையா, சினாப்டிக் கிளெஃப்ட். இந்த பர்டிகுலர் இடம் தான் இதை சினாப்டிக் கிளெஃப்ட். அக்ராஸ் த சினாப்டிக் கிளெஃப்ட் போயிட்டு இது போய் டிஃப்யூஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் கம்பைன் வித் ரிசெப்டர்ஸ் ஆன் த ப்ரீ சினாப்டிக், இது போஸ்ட் சினாப்டிக் நியூரான். இந்த பக்கம் போயிட்டு இதுதான் ரிசெப்டர்ஸ் ஆஃப் போஸ்ட் சினாப்டிக்னு வச்சுக்கோங்களேன். These are the receptors of what? These are the receptors of போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன் வச்சுங்க. இங்கே என்ன ஆகும்னா, உங்கள் பேர் மெம்பரேன் வந்து ஓப்பன் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மெம்பரேன் ஓப்பன் ஆகிட்டு இங்கே அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் போகுது இல்லையா, உள்ளே போகுது. எரேஸ் பண்ணுறாங்க பாருங்க, உள்ளே போகுது இல்லையா, அந்த ரிசெப்டர்ஸ்குள்ளே போகுது இல்லையா. ஸோ சினாப்டிக் போகிறதுனால there is a opening of channels along the entry of ions. ஓகேவா? இதனால போகிறதுனால there is a generation of action potential. ஓகேவா? So, in the action potential may be excitatory or inhibitory. So இதுதான் மேட்ரு. இதில் any doubts பசங்களா? Any doubts still here? So that's it about this impulse transmission. ஓகேவா? டவுட் இருந்தால் கேளுங்க. I'll give you some time. No doubts, clear? Okay. சரி, இப்போ நம்ம வந்துட்டு டிவிஷன் ஆஃப் நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிவிஷன் ஆஃப் ஹியூமன் நியூரல் சிஸ்டம். சரியா? ஹியூமன் நியூரல் சிஸ்டம்ல வந்துட்டு எத்தனை சொன்னேன்? ஒன்று சிஎன்எஸ், central nervous system, இன்னொன்று வந்து PNS, peripheral nervous system. CNS consists of brain and spinal cord. Peripheral nervous system consists of somatic neural system. அப்புறமா வந்துட்டு somatic neural system, அப்புறமா வந்து autonomic neural system. ஓகேவா? ஸோ அதுதான் நான் ஒரு ப்ரீஃபாக இங்கே எழுதுறேன். If you see in the human neural system, சரியா? Human neural system, it is divided into two. சொல்லுங்க, என்னது இது? Two. Good. CNS, central nervous system.
PNS, peripheral nervous system. In this, CNS divided into two. என்னது? Brain and spinal cord. சரியா? Brain, spinal cord. இதே peripheral nervous system வந்துட்டு சொல்லுங்க. Somatic neural system. அப்புறம் வந்துட்டு autonomic neural system. ஓகேவா? Somatic neural system. இன்னொன்று வந்துட்டு tell me. Autonomic ANS, autonomic neural system. ஓகேவா? Autonomic neural system. Okay, you got it. இதில் ஏதாவது டவுட் இருக்காடா உங்களுக்கு? என்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க if you want. ஆல்ரெடி உங்கள் NCERTல இருக்கும் மேபி. எஸ். ஸோ இதுதான் இப்போ நம்ம ஒன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். சிஎன்எஸ் அப்படின்னா என்னது, இன்னெல்லாம் வரும். ஸோ இன்னெல்லாம் இட் கன்சிஸ்ட் ஆஃப் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாமா? சரி. சிஎன்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஓகேவா? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். This central nervous system basically இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கோம். இல்லை நான் என்னெல்லாம் சொன்னேன், பிரெயின், ஸ்பைனல் கார்ட் சொன்னேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம், பிரெயின் பார்க்கலாம். Brain. So if we talk about brain, you should know what are things which are present in the brain, right? So in the brain is first, brain is protected by a cranial cavity. So first point, it is brain is protected by a cranial cavity. சரியா? cranial cavity. So in the cranial cavity there is a 3 layered connective tissues membrane after the cranial cavity. Inside no poningna, that is a 3 membrane layer. They are called cranial meninges. Cranial meninges. நீங்க டயகிராம் நான் காட்டுறேன். cranial meninges. They are called outer on the dura mater, middle on the arachnoid matter, inner வந்துட்டு pia matter. அந்த images நான் காட்டுறேன். Okay sir. Yeah. So என்னப்பா பிரெயினோட மெனிஞ்சஸ் தான் உங்களுக்கு வேணும். cranial meninges. cranial meninges. Okay, super diagram da. If you see, it is covered by a meninges. பாருங்க. So if you see this diagram, you get to know there is a 3 layers of meninges. Okay va? First வந்துட்டு outer layer. Okay, outer meninges னு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் outer meninges வந்துட்டு அதுக்கு பேரு meninges spelling கரெக்ட் பண்ணிக்கோங்க. It is MENINGS. MENINGS. ஓகேவா? outer meningesக்கு பேர் வந்துட்டு என்னது, டியூரா மேட்டர். மறக்காதீங்க, டியூரா மேட்டர். சரியா? ஓகே, டியூரா மேட்டர். நெக்ஸ்ட் செகண்ட் வந்துட்டு இன்னர், நடுவில். நெக்ஸ்ட் மிடில் வந்துட்டு சொல்லுங்க, அரக்கனாய்ட் மேட்டர். அரக்கனாய்ட் மேட்டர் இங்க பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. அரக்கனாய்ட் மேட்டர், தோ டியூரா மேட்டர், அரக்கனாய்ட் மேட்டர். சரியா? அரக்கனாய்ட் மேட்டர். நெக்ஸ்ட் தேர்ட் வந்துட்டு இன்னர், உள்ள இருக்கு. இட் இஸ் இன்னர்
பயா மேட்டர் இங்கே பாருங்கள், இது பயா மேட்டர். ஸோ இன்னர் பயா மேட்டர். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் ஆர் ப்ரொடெக்டிங் அவர் பிரெயின். சரியா? இது இல்லாமல் there is a space, ஓகேவா? அந்த ஸ்பேஸ் வந்துட்டு எப்படி சொல்லுவாங்க, that is called subarachnoid space. அந்த subarachnoid space எங்கன்னா இட் இஸ் ஸ்பேஸ் பிட்வீன் பயா மேட்டர் அண்ட் அரக்கனாய்ட் மேட்டர். இங்கே பாரு, பயா மேட்டருக்கும் அரக்கனாய்ட், இங்கே பாரு, இங்கே அரக்கனாய்ட் மேட்டர் இருக்கா, இங்கே பயா மேட்டருக்கு, இதுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குமா, அந்த ஸ்பேஸ் பேர் சப்அரக்கனாய்ட் மேட்டர். என்ன சொல்லியிருந்தேன்? ஸோ நம்ம பயா மேட்டருக்கும் அரக்கனாய்ட் மேட்டருக்கும் நடுவில் there is a filled with a ஒரு சப்அரக்கனாய்ட் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஓகேவா? அந்த ஸ்பேஸில் வந்து என்னன்னா there is a cerebrospinal fluid, CSF, cerebrospinal fluid is present. எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்அரக்கனாய்ட் மேட்டர், இன் சப்அரக்கனாய்ட் மேட்டர். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ளூயிட் இருக்கு. ஓகே, ஸோ இந்த வென்ட்ரிகல்ஸ் ஆஃப் பிரெயின்ஸ் இஸ் ஆல்சோ வென்ட்ரிகல்ஸ் ஆஃப் பிரெயின் இருக்கும். ஓகேவா? அந்த வென்ட்ரிகல்ஸ் ஆஃப் பிரெயினில் கூட இந்த சிஎஸ்எஃப், அதாவது செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்துட்டு ப்ரெசென்ட் இருக்கும். சரியா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் அபவுட் பிரெயின். அப்புறம் அந்த பிரெயின் வந்துட்டு பிரெயினோட டிவிஷன்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பிரெயினோட டிவிஷன்ஸ் இருக்கோ தெரியுமா? 4 பிரெயின் 10th படித்தோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10th 5 மார்க்ஸ் கொஸ்டின் இது. 4 பிரெயின், மிட் பிரெயின், ஹின் பிரெயின். ஓகேவா? ஸோ இதுக்கு வேறு பேர்கள் இருக்குது. ஸோ 4 பிரெயினுக்கு ஒரு பேர் இருக்குது, மிட் பிரெயினுக்கு ஒரு பேர் இருக்குது, ஹின் பிரெயினுக்கு ஒரு பேர் இருக்குது. அது எல்லாமே இப்போ சொல்கிறேன். பிரெயின் ஹேஸ் 3 டிவிஷன்ஸ், 3 டிவிஷன்ஸ். என்னதுன்னா அந்த 3 டிவிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ see it is 4 brain, mid brain, hin brain. Bhavani, sorry for the late. No problem, because actually நான் தான் earlier எடுத்தேன், உங்க தப்பு எதுவும் இல்லை. Yes, so no problem. 4 brain, mid brain, அப்புறம் hin brain. Good. என் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் குட் ஸ்டூடெண்ட்ஸ் டா, they know everything. ஸோ 4 பிரெயின், மிட் பிரெயின், ஹின் பிரெயின். இன்னும் டீட்டெயிலாக என்ன தெரியும், நான் டயக்ராம் எடுக்கிறேன். ஸோ பிரெயின் டயக்ராம் அப்படின்னு நீங்கள் எடுத்தா இமேஜஸ். ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹிட் பிரெயின். இதுக்கு இன்னொரு பிரெயின், 4 பிரெயினுக்கு இன்னொரு பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் கால் ப்ராசெஃப்லான். எழுதிக்கோங்க, ப்ராசென்செஃப். ஓகே, ஸோ 4 பிரெயினுக்கு பேர் வந்துட்டு ப்ராசென்செஃப்லான். சரியா? 4 பிரெயினுக்கு இன்னொரு பேர் ப்ராசென்செஃப்லான். மிட் பிரெயினுக்கு இன்னொரு பேர் மீசென்செஃப்லான். நடுவில் இருக்குல்ல, மீசன் அப்படின்னா நடுவில், மிட்ல. ஸோ மீசென்செஃப்லான், அதே அப்படியே எழுதிக்கோங்க, செஃப்லான். சரியா? ஹின் பிரெயினுக்கு வந்துட்டு ராம்பென்செஃப்லான், RHOMBENCEPHLON. ஓகேவா? ராம்பென்செஃப்லான். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்காடா உங்களுக்கு? ஓகே, ஆல்ரைட். ஸோ இதுதான் இப்போ பேஸ்ட் பண்ணுற இமேஜ். பேஸ்ட். ஸோ இந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, இந்த டயக்ராம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஹின் பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டா இட் கன்சிஸ்ட் ஆஃப் 4 பிரெயின், மிட் பிரெயின், ஹின் பிரெயின். ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு 4 பிரெயின் பார்ப்போம். சரியா? 4 பிரெயினுக்கு இன்னொரு பேர் நான் என்ன சொன்னேன், இங்கே இமேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் குட்டி ஆக்கிடுறேன் லைட்டாக. இங்கே நான் எழுதுறோம் இல்லையா, ஸோ இங்கே லைட்டாக வச்சு விட்றேன். எஸ், ஸோ வி ஆர் சீயிங் த அனாட்டமி ஆஃப் பிரெயினில் ஒன்றா பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு 4 பிரெயினில் பார்க்கும்போது
forebrain. If you see about forebrains la innala it is basically anterior part. Forebrain எங்க இருக்கும்னா anterior partல இருக்கும். It consists of cerebrum. எழுதிக்கோங்க. Okay. So forebrain consists of cerebrum. எழுதிக்கோங்க cerebrum. இல்லையா? So basically எழுதிக்கோங்க. Cerebrum. அப்புறமா diencephalon. Forebrain diencephalon. It consists of cerebrum and diencephalon. Diencephalon. ஓகேவா? சரி. Diencephalon என்னன்னா basically thalamus and hypothalamus தான் diencephalon. Thalamus and hypothalamus. ஓகேவா? Good. Hypothalamus தான் இந்த diencephalon. சரி. This is about forebrain. ஓகேவா? forebrainல என்ன இருக்கணும்? cerebrum, thalamus, hypothalamus அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? diencephalon. ஓகே. சரி, எப்பவுமே ஆரம்பிச்சுக்கோங்க. forebrain consists of cerebrum, thalamus and hypothalamus. ஓகேவா? எஸ். midbrain நெக்ஸ்ட். forebrainல வேற என்ன தெரியணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, forebrain is the largest part. forebrain இருக்கிற இதுலயே prosencephalon is the largest part. அதுல ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு பேசிக்காக செரிப்ரமில் forebrainல செரிப்ரம் தான் மெயினாக வந்துட்டு லார்ஜஸ்ட் பார்ட். இட் ஹேஸ் 2 cerebral hemisphere. ஓகேவா? ஹெமிஸ்பியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் ஹெமிஸ்பியர்ஸ்னா 2 டிவைட் ஆகுது. செரிப்ரல் ஹெமிஸ்பியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 டிவைட் ஆகுது. இங்கே பாரு, ரைட்டு லெஃப்ட். காப்பி இமேஜ். ஓகேவா? So if you see, if we are talking about the hemisphere, cerebrumல it has a 2 cerebral hemispheres. ஓகேவா? ஒன்று வந்துட்டு ரைட் ஹெமிஸ்பியர், இன்னொன்று வந்துட்டு லெஃப்ட் ஹெமிஸ்பியர். சரியா? எஸ். லைட் இதை கலர் சேஞ்ச் பண்ணுறோம். ரைட் ஹெமிஸ்பியர், லெஃப்ட் ஹெமிஸ்பியர். சரியா? ரைட் செரிப்ரல் இந்த ரெண்டுமே டுகெதர் இட் இஸ் கால்ட் ஒரு ட்ராக் ஆஃப், it is held together by ஒரு track of nerve fibers. ஓகேவா? இது ரெண்டு attached, it is by ஒரு track of nerve fibers. அந்த nerve fibers பேரு corpus callosum. ஓகேவா? this 2 cerebral hemisphere held together by a tract of nerve fibers. அந்த ஃபைபர்ஸுக்கு பேரு corpus callosum. சரியா? ஓகே. சரி, if you see இந்த பிரெயின்லயே வந்துட்டு இந்த cerebral hemisphere outer part of cerebrum is called cerebral cortex. outer part of what? outer part of cerebrum. ஓகேவா? is called cerebral cortex. ஓகே. சரி, இது என்ன இருக்கும்னா it has a convulsions and depressions. இப்படி இருக்கு இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், இப்படி இல்லையா? இதுதான் கன்வர்ஷன்ஸ் அண்ட் டிப்ரெஷன்ஸ். ஓகேவா? இந்த கன்வர்ஷன் டிப்ரெஷன்ஸாக இருக்கிறது அண்ட் இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் அ உள்ள இன்னர் வந்துட்டு கிரே மேட்டர். ஓகேவா? இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் அ கிரே மேட்டர். இந்த கிரே ஏன் கிரே மேட்டர் அப்படின்னு சொல்லுங்க, லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன். கிரே கலர் இஸ் டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் நியூரான் செல் பாடிஸ். அப்புறமா இன்னர் பார்ட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் ஒயிட் மேட்டர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். வேற என்ன தெரியணும் அப்படின்னு நீங்கள் இஃப் யூ டாக் அபவுட் செரிப்ரம்ல, பேசிக்லி செரிப்ராட்டில் கன்சிஸ்ட் ஆஃப் 3. என்னென்ன? ஒன்று மோட்டார் ஏரியா, சென்சரி, அசோசியேஷன் ஏரியா. இல்லைன்னா செரிபிரல் குவார்டர் கன்சிஸ்ட் ஆஃப்னு எழுதிக்கோங்க. எத்தனை ஏரியான்னு கேட்டிங்களா? மோட்டார் ஏரியா, சென்சரி ஏரியா, அசோசியேஷன் ஏரியா. ஸோ மோட்டார் ஏரியா அப்படின்னா என்னது, சென்சரி ஏரியா அப்படின்னா என்னது, அசோசியேஷன் ஏரியா அப்படின்னதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. செரிப்ரம்ல செரிப்ரல் கார்டெக்ஸ் இருக்கும். அந்த கார்டெக்ஸ்ல கன்சிஸ்ட் ஆஃப் செரிப்ரல் கார்டெக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 3. சொல்லுங்க, நான் என்ன சொன்னேன் அப்படியே சொல்லுங்க. மோட்டார் ஏரியா, கமெண்ட் செக்ஷன் ஏன் சைலண்டா இருக்கு? சொல்லுங்க பசங்களா. மோட்டார் ஏரியா,
சென்சரி ஏரியா, அசோசியேஷன் ஏரியா. ஓகேவா? காடு, மலை, தோராவோட வீடு மாதிரி இருக்கு. ஓகேவா? மோட்டார் ஏரியா, சென்சரி ஏரியா, அப்புறம் லாஸ்ட்டாக என்ன சொன்னேன்? அசோசியேஷன் ஏரியா. குட் 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 குட். அசோசியேஷன் ஏரியா. எஸ், சரியா? இப்போ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் மெயினாக என்ன சொல்லினா, ஸோ இந்த மோட்டர் ஏரியா நம்ம பிரெயினில் இந்த பர்டிகுலர் மோட்டர் ஏரியா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த செர்பில் கார்டெக்ஸில் மோட்டர் ஏரியா என்ன பண்ணுன்னா, இட் கண்ட்ரோல்ஸ் வாலண்டரி மூமெண்ட்ஸ் ஆஃப் மசில்ஸ். ஓகேவா? நான் இப்படி கை ஆட்டுறது, நான் ஏழுறது, நான் ஸ்விம்மிங் பண்ணுறது, இது எல்லாமே வாலண்டரி மூமெண்ட்ஸில். இந்த வாலண்டரி மூமெண்ட்ஸ் இஸ் கண்ட்ரோல்ட் பை மோட்டர் ஏரியா. எங்க பாருங்க, வாலண்டரி மூமெண்ட்ஸ். ஓகேவா? வாலண்டரி மூமெண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மோட்டார் ஏரியா. ஸோ ஓகேவா? மூமெண்ட் ஆஃப் மசில்ஸ் எல்லாமே இந்த லிஸ்ட்டில் வருவாங்க. மூமெண்ட் ஆஃப் மசில்ஸ் மோட்டார் ஏரியாவில் வருவாங்க. சரி, சென்சரி ஏரியா இஸ் ஆல்சோ கால் சோமஸ்தெட்டிக் ஏரியா. சென்சரிக்கு இன்னொரு பேர் சோமஎஸ்தெட்டிக். இப்போலாம் நீங்கள் ஏஸ்தெட்டிக் ஃபீல்டில் சரி ஏஸ்தெட்டிக்காக இருக்கும் அப்படி இல்லை, இது பேர் சோமஎஸ்தெட்டிக். ஓகேவா? சொமஸ்டிக் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொமஸ்டிக் ஏரியா வந்துட்டு சென்சரி ஏரியான்னு. ஓகேவா? இட் கண்ட்ரோல்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ஸ் ஆர்கன்ஸ். பாடியில் இருக்கிற எங்கெல்லாம் சென்ஸ் ஆர்கன் அது கண்ட்ரோல் பண்ணுறது இந்த பர்டிகுலர் ஏரியா தான். ஸோ இட் கண்ட்ரோல்ஸ் சென்சரி ஏரியா. ஓகேவா? நெக்ஸ்ட் அசோசியேஷன் ஏரியா. அசோசியேஷன் ஏரியா என்ன பண்ணுன்னா, இது வந்துட்டு கிளியராக இது சென்சரி ஏரியா ஆர் மோட்டர் ஏரியா ஃபங்க்ஷன் பண்ணா அப்படின்னு புரியாது. பட் இது அசோசியேஷன் என்ன பண்ணும் பேசிக்காக, இட் இஸ் நெய்தர் கிளியர்லி இது சென்சரி ஏரியாவும் கிடையாது அப்படின்னு சொல்லி மோட்டார் ஃபங்க்ஷனும் பண்ணாதுன்னு சொல்லவே முடியாது. ஓகேவா? நோ ப்ராப்ளம்டா. ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆனது தெரியலனா பிரச்சனை இல்லை, ரெக்கார்டடாக இருக்கும் வீடியோ. ஓகேவா? நீங்கள் அப்புறம் கூட டூ செக் இட் அவுட் ஆன். ஓகே, சரியா? ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இந்த அசோசியேஷன் ஏரியா வந்துட்டு இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி சென்சரி ஏரியா. அதனால் இது மோட்டர் நியூரான் சொல்ல முடியாது. பட் இதோட பேசிக் ரெஸ்பான்சிபிள் என்னன்னா, நம்ம இன்டர் சென்சரி அசோசியேஷன்ஸ். ஸோ ஓகேவா? ஸோ நம்ம பிரெயினில் இருக்க இன்டர் சென்சரி அசோசியேஷன் எல்லாமே இந்த அசோசியேஷன் ஏரியா தான் பார்த்துப்பாங்க. நம்ம மெமரி, திங்க் பண்ணுறது, ஒரு இப்போ நான் பேரை கம்யூனிகேஷன் பண்ணுறல, இது எல்லாமே இட் இஸ் கண்ட்ரோல் பை திஸ் அசோசியேஷன் ஏரியா. எழுதிக்கோங்க, இன்டர் சென்சரி இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் intersensory association. ஓகேவா? intersensory association ஃபார் எதுக்கு? மெமரி அப்புறம் கம்யூனிகேஷன். ஸோ அப்போ இன்ட்ரோவர்ட்ஸ்லாம் இந்த லிஸ்ட்டில் கம்மின்னு சொல்ல முடியுமா? இல்லை. எஸ், சரி, ஓகே. ஐடியா வந்துச்சா ஒரு அளவுக்கு? செரிப்ரம் அந்த 4 பிரெயின் பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு ஐடியா கிடச்சிதா? எஸ், சரி, ஓகே. பேசிக்லி இந்த செரிப்ரம் தான், அதாவது இந்த 4 பிரெயினில் இந்த செரிப்ரம் தான் இட் இன்டிகிரேட்ஸ் த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சென்டர்ஸ் ஆஃப் செரிப்ரல் கண்ட்ரோல். ஓகேவா? டிஃப்ரெண்ட் பாடியில் இருக்கிற டிஃப்ரெண்ட் கண்ட்ரோல் அப்படி என்ன பண்ணுது செரிப்ரம் அப்படின்னா, நம்ம இன்டெலிஜென்ஸ், இவ்வளோ ஐக்யூ இருக்குன்னா அந்த இன்டெலிஜென்ஸ், மெமரி. இப்போது அப்போ எப்பயோ 2004 இந்த டிசம்பரில் இந்த பர்டிகுலர் டேட்டில் சுனாமி வந்துச்சு அப்படின்றது இது ஒரு மெமரி. ஓகேவா? இந்த மெமரி நம்ம பிரெயின்லேயே வச்சுக்கிறது, ஒரு ஜட்ஜ்மெண்ட், இது கரெக்டாக தப்பா அப்படின்றது, இது இப்போ நான் படித்து கற்றுக்கிறேன்ல, லேர்னிங் நீங்களாம் பண்ணுறீங்களா, லேர்னிங், திங்க் பண்ணுறது, இது கரெக்டாக, இது ஓகே, இது இந்த வேல போகலாம், லெஃப்டா ரைட்டா, இந்த திங்க் பண்ணுறது, ஒரு ஆர்டிகுலேட் ஸ்பீச், இது எல்லாமே செரிப்ரலம் ப்ராப்பரெல்லாம் இருந்தால் தான் இந்த இன்டிகிரேட்டட் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும். சரியா? ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் செரிப்ரம். நெக்ஸ்ட்டு டயன்செஃப்லான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இங்கே வி வேர் கம்ப்ளீட்டட் அபவுட் செரிப்ரம். இப்போது நம்ம டயன்செஃப்லான் போக போகிறோம். ஓகேவா? சரியா? ஓகே, இப்போது டயன்செஃப்லான் போயிடலாம். டயன்செஃப்லான்
ஸோ ஓகே, டயன்செஃப்ரானில் என்ன தெரியும்னா, ஃபஸ்ட்டு நான் 2 சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு தலாமஸ் ஹைப்போதலமஸ் இது டுகெதர் கன்சிஸ்ட் டுகெதர் டயன்செஃப்ரான் அப்படின்னு சொல்லி இல்லையா. ஃபர்ஸ்ட்டு தலாமஸ் பார்க்கலாம். தலாமஸ் ஃபஸ்ட்டு தலாமஸ் இமேஜ் பார்க்காம உங்களுக்கு தலாமஸ் என்ன புரியும்? இமேஜ் எடுக்கிற மாதிரி. ஓகே, தலாமஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஓகே, இதோ தலாமஸ் எங்கே இருக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள். தலாமஸ் தெரியுதா? ஓகே, thalamus is basically it is a structure around which cerebrum wraps are present. Cerebrum wraps அப்படின்னு இப்படி ஓகேவா, cerebrum wraps. இது என்ன பண்ணோம்னா, it is a இது thalamus basically it is a quad. ஓகே சரி. So you have physics class after 30 minutes. Okay, all right. What நான் டக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ தலாமஸில் வந்துட்டு it is basically a coordinating center. Thalamus is basically it is a coordinating center. சரி, என்ன கோஆர்டினேட் அப்படின்னு பண்ணுறதுன்னா, இட் இஸ் அ கோஆர்டினேட்டிங் சென்டர்னு சொல்ல, ரிலே சென்டர்னு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பேர் ரிலே சென்டர். ஓகேவே, வாட் டஸ் திஸ் தலாமஸ் டூ அப்படின்னா, இட் இஸ் நம்ம சென்சரி அண்ட் மோட்டார் இம்பல்ஸை வந்துட்டு அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணுறது இந்த தலாமஸ். ஓகேவா, சென்சரி அண்ட் மோட்டார் நியூரான். சென்சரி அண்ட் மோட்டார் நியூரான். ஓகேவா, ஓகே. ஓகே, ஸோ தட் இஸ் அவ்வளோதான். தலாமஸ் பற்றி அது தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட்டு தலாமஸ் பார்த்தாச்சு. வேற என்ன இருக்கு? தலாமஸ் பார்த்தாச்சு, வேற என்ன இருக்கு? ஹைப்போதலாமஸ். ஓகேவா, ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸ் சரியா. ஹைப்போதலாமஸ் என்ன தெரியணும்னா, ஸோ இதோட பேசிக் ஹைப்போதலாமஸோட ஃபங்க்ஷன் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஹைப்போதலாமஸ் எங்கே இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க, ஹைப்போதலாமஸ் இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் ஹைப்போதலாமஸ். சரியா, இந்த ஹைப்போதலாமஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹைப்போதலாமஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஹைப்போதலாமஸ் ஃபங்க்ஷன்ஸ். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஹைப்போதலாமஸ்னா, நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, இட் ரெகுலேட்ஸ் த டெம்பரேச்சர். நம்ம பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணுறதே இந்த ஹைப்போதலாமஸ். ஓகேவா, இட் ரெகுலேட்ஸ் த ஃபர்ஸ்ட் இட் ரெகுலேட்ஸ் டெம்பரேச்சர். அப்புறமா நம்ம தேர்ஸ்ட், நாக்கு சார் தேர்ஸ்டாக இருக்குது, எனக்கு பசிக்குது, ஹங்கர், எனக்கு அழுக வருது சார், ஃபீலிங் இல்லை, எனக்கு கோவமாக இருக்குது, இது இந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த ரெகுலேட் பண்ணுறதே இந்த ஹைப்போதலாமஸோட ஃபங்க்ஷன் தான். ஓகேவா, it regulates temperature, thirst, emotions, hunger. இது எல்லாமே இதோட பேசிக் ஃபங்க்ஷன். ஓகேவா, சரி, வேற என்ன பண்ணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இட் செக்ரீட்ஸ் ஹைப்போதலாமிக் ஹார்மோன்ஸ். ஹைப்போதலாமஸ் secretes what? Hypothalamic hormones. ஓகேவா, சரி, வேற என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இட் கண்ட்ரோல்ஸ் பிட்யூட்டரி கிளாண்ட். ஓகேவா, நம்ம growth எல்லாமே இந்த பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகேவா, பிட்யூட்டரி கிளாண்ட் is controlled by hypothalamus. ஓகே, சரியா. ஓகே, ஹார்மோன்ஸ் எல்லாமே. ஓகேவா, நெக்ஸ்ட் இட் கண்ட்ரோல்ஸ் ஸ்லீப். சார் இவ்வளோ நேரம் தூக்கம், ஓகேவா, ஸ்லீப்பு வேக், சார் தூக்கம் வர மாட்டேங்குது சார், இது எல்லாமே பேஸ்ட் ஆன் திஸ் ஹைப்போதலாமஸ். ஓகேவா, ஸோ இட் கண்ட்ரோல்ஸ் ஸ்லீப்.
ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு வேக்ஃபுல்னஸ் சடனாக ஏஞ்சிருவீங்களே, சடனாக தூக்கத்துலேருந்து எழுந்திரிக்கிறது வேக்ஃபுல்னஸ். ஓகேவா? பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறது இவங்க தான். ஹார்ட் ரேட் கண்ட்ரோல் பண்ணுறதும் ஹைப்போதலமஸ் தான். ஸோ பிபி, பிளட் ப்ரெஷர், அப்புறமா ஹார்ட் ரேட், இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது ஹைப்போதலமஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபங்க்ஷன் பார்க்கும்போது இட் ரெகுலேட்ஸ் த டெம்பரேச்சர், தர்ஸ்ட்டு, எமோஷன்ஸ், ஹங்கர். ஹைப்போதலமஸ் ஹைப்போதலமிக் ஹார்மோன்ஸ் இருக்கும். இட் ரிலீசஸ் அ ஹைப்போதலமிக் ஹார்மோன்ஸ். ஓகேவா? பிட்யூட்டரி கிளாண்ட் இஸ் கண்ட்ரோல் பை ஹைப்போதலமஸ். அப்புறமா இட் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் ஸ்லீப்பு, வேக்ஃபுல்னஸ், அதுக்கப்புறமா பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ரேட். ஓகேவா? சரியா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு இப்போ பசங்களா? எனி டவுட்ஸ் ஸ்டில் ஹியர்? Comment section. Yeah, please like, share and subscribe. Any doubts still here? கிளியரா? ஓகே. இப்போ இந்த ஃபோர் பிரெயினில் இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் செரிப்ரல் ஹெமிஸ்பியர், இன்னர் செரிப்ரல் ஹெமிஸ்பியர் வந்து 2 இருக்குன்னு சொன்னேன். ஒன்று ரைட்டு, ஒன்று லெஃப்ட்னு சொன்னேன்ல. இன்னர் பார்ட், அதாவது அதுக்குள்ள இன்னர் பார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தர் இஸ் அ குரூப் ஆஃப் அசோசியேட் ஒரு டீப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஓகேவா? அது வந்துட்டு அமிக்டலா, ஹிப்போகேம்பஸ், ஹைப்போதலமஸ், இது எல்லாமே வந்துட்டு எங்கே இருக்கும்னா ஹெமிஸ்பியருக்குள்ளே இருக்கும். ஓகேவா? அது எல்லாமே டுகெதர் கன்சிஸ்ட் ஒரு லிம்பிக் சிஸ்டம் இல்லை லிம்பிக் லோப். அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த குரூப் இட் ரெகுலேட்ஸ் நம்ம செக்ஸுவல் பிஹேவியர், நம்ம மோட்டிவேஷன்ஸு, நம்ம எமோஷன்ஸ், எக்ஸைட்மெண்ட்டு, ப்ளஷரு, ஃபியரு, கோவம், ஃபீலிங்ஸ், இது எல்லாமே இந்த பர்டிகுலர் தான் ரெகுலேட் பண்ணும். ஓகேவா? எஸ் இல்லைன்னா எழுதட்டா வேணும்னா எழுதுறேன். நான் எழுதுறேன். இன்னர் பார்ட்ஸ் ஆஃப், எழுதிக்கோங்க, இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் செரிப்ரல் ஹெமிஸ்பியர். அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க இன்னர் பார்ட் ஆஃப் செரிப்ரல் ஹெமிஸ்பியரில் தர் இஸ் அ குரூப் ஆஃப் டீப் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? குரூப் ஆஃப் டீப் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு அமிக்டெல்லா நினைக்கிறேன். ஓகேவா? அமிக்டெல்லா, அப்புறமா வந்துட்டு ஹிப்போகேம்பஸ், ஹைப்போதலாமஸ், ஸோ அமிக்டலா, ஹிப்போகேம்பஸ், அப்புறம் ஹைப்போதலாமஸ், இது எல்லாமே டுகெதர் குரூப் டு we call it as a limbic system. சரி, என்னது? டுகெதர் we call as limbic system இல்லைனா லிம்பிக் லோப். ஓகேவா? எஸ். ஓகே. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா லிம்பிக் சிஸ்டம் ஆர் லிம்பிக் லோப் அப்படி நீங்கள் அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, ஸோ இட் ரெகுலேட்ஸ் த செக்ஷுவல் பிஹேவியர், regulates sexual behavior. Okay, it regulates the sexual behavior, நம்ம motivations, ஓகேவா, நம்ம எமோஷன்ஸு, ஓகேவா, எமோஷன்ஸு, நம்ம எக்ஸைட்மெண்ட்டு, ப்ளஷர், ரேஜ் இல்லை சடன் ஃபியர், இது எல்லாமே இந்த லிஸ்ட்டில் வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் அபவுட் ஃபோர் பிரெயின். இவ்வளோதான் ஃபோர் பிரெயினில் இது தெரிஞ்சால் போதும். சரியா? ஃபோர் பிரெயின் முடிச்சிட்டோம். ப்ரோசென்செஃப்லான், நெக்ஸ்ட்டு மிட் பிரெயின், அப்புறம் ஹின் பிரெயின். ஓகே, எனி டவுட் ஸ்டில் ஹியர் பசங்களா? ப்ளீஸ் லெட் மீ நோ. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மிட் பிரெயின் போயிடுறோம். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இப்போ கேளுங்க. டவுட் இருக்காடா? நோ அண்ணா, டவுட் இல்லையா?
சரி, ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறது மிட் பிரெயின். சரியா? ஓகே, மிட் பிரெயினில் ஃபர்ஸ்ட் இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம பிரெயின்லேயே லார்ஜஸ்ட் பார்ட் வந்துட்டு 4 பிரெயின் சொன்னேன். இங்கே பாருங்க, இங்கேருந்து இது எல்லாமே 4 பிரெயின் வருது. மிட் பிரெயின் இங்கே பாருங்கள், இது மிட் பிரெயின், இது ஹின் பிரெயின். சரியா? இப்போ நம்ம மிட் பிரெயின் பார்த்துட்ருக்கோம். ஓகே, சரி. இப்போது மிட் பிரெயினில் பார்த்துட்ருக்கோம். Now we are talking about midbrain. So it is located between thalamus and hypothalamus and pons. Where it is located, midbrain is located it is between thalamus, located சரியா, between thalamus இல்லனா hypothalamus, ஓகேவா, hypothalamus அப்புறமா வந்துட்டு and pons. ஓகே, இங்கே நடு உள்ள இருக்கு. ஓகேவா, there is a canal which is present. ஓகேவா, அந்த canalன்ற ஒரு மைன்யூட் ஸ்பேஸ் மாதிரி. ஓகேவா, இட் இஸ் அந்த கெனலுக்கு பேர் செரிப்ரல் அக்வடக்ட். ஓகேவா, அந்த அக்வடக்ட் வழியாக வந்துட்டு அந்த கெனல் இட் பாசஸ் த்ரூ த மிட் பிரெயின். ஓகேவா, ஸோ இந்த மிட் பிரெயின் கன்சிஸ்ட் ஆஃப் 4 ரவுண்ட் லாபியூல்ஸ். அந்த லாபியூல்ஸுக்கு பேர் கார்பரா குவாட்ரிஜெமினா. குவாட் அப்படின்னா இங்கே 4, குவாட்ரிஜெமினா அப்படின்னா 4 ரவுண்ட் லோப்ஸ் ஆர் present in the midbrain. ஓகேவா, அந்த தேர் ஆன்டீரியர் பேர் இஸ் அ சென்ட்ரல் ஆஃப், அந்த ஆன்டீரியர் பேர் வந்துட்டு ஒரு சென்ட்ரல் விஷுவல் ரிஃப்ளெக்ஸஸ். ஒரு பார்த்தோடனே விஷுவல் சடனாக ஏதோ ஒன்று பூச்சி வருது, இப்படி தள்ளுறோம் இல்லையா, ஏதோ ஒன்று. ஸோ விஷுவல் ரிஃப்ளெக்ஸ். போஸ்டீரியர் இதில் வந்துட்டு ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் பேர் இருக்குமா. ஆன்டீரியர் பேர் வந்துட்டு இட் இஸ் ஹெல்ப்ஸ் இன் அ anterior pair helps in the visual reflexes, whereas the posterior pair is for auditory reflex. காதில் கேட்டு நம்ம பேசுகிறோம் இல்லையா. ஓகே, நான் பேசிட்டு இருப்போம் உங்களுக்கு கேட்கறது இல்லை, இது பேர் ஆடிட்டரி ரிஃப்ளெக்ஸ். ஸோ ஆன்டீரியர் பேர் இஸ் ஃபார், இங்கே இப்போ நான் எழுதிடுறேன். ஸோ ஹைப்போதலம்ஸ் அண்ட் பான்ஸ் இந்த மிட் பிரெயின் கன்சிஸ்ட் ஆஃப் midbrain consists of 4 lobes, 4 round lobs ன்னு எழுதிக்கோங்க. 4 round lobs. அந்த லாப்ஸ் நம்ம என்ன கூப்பிடுவோம், கார்போரா குவாட்ரிஜெமினா. கார்போரா எழுதிக்கோங்க, கார்போரா குவாட்ரிஜெமினா, குவாட்ரிஜெமினா. சரியா? ஆல்ரைட். ஸோ இதில் வந்து இந்த கார்போரா குவாட்ரிஜெமினால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் பார்ட், போஸ்டீரியர் பார்ட் அப்படின்னு 2ஆக டிவைட் ஆகுது. சரியா? ஸோ ஆன்டீரியர் பார்ட்டில் என்ன தெரியணும், போஸ்டீரியர் பார்ட்லாம். ஆன்டீரியர் பார்ட்டில் பேசிக்கலி ஆன்டீரியர் பார்ட் இஸ் அ சென்டர் ஆஃப் விஷுவல் ரிஃப்ளெக்ஸஸ். ஓகேவா, நம்ம விஷுவல் ரிஃப்ளெக்ஸஸ் எல்லாமே இந்த லிஸ்ட்டில் வருவாங்க. போஸ்டீரியர் பார்ட் வந்து ஆடிட்டரி ரிஃப்ளெக்ஸஸ். ஓகே, எஸ், any doubts still here? No அண்ணா, clear. சரி சரி, ஓகே. சரி, வேற என்ன அப்படின்னு காட்டு. இதான்டா 4 பிரெயின், அவ்வளோதான். மிட் பிரெயின் 4 பிரெயின் முடிச்சிட்டேன். மிட் பிரெயினில் அவ்வளோதான் உங்களுக்கு தெரியணும். மிட் பிரெயின் என்ன தெரியும்னா, இட் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் ஹைப்போதலமஸ் அண்ட் பான்ஸ், இல்லைனா தலாமஸ் அண்ட் பான்ஸ் எப்படின்னு எழுதிக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு கெனால் இருக்கும், அது பேர் செரிப்ரல் அக்வடக்ட். அது எங்கே பாஸ் ஆகும், இட் பாசஸ் டு த மிட் பிரெயின் பாசஸ் ஆகும். இந்த மிட் பிரெயினுக்கு வந்து 4 ரவுண்ட் லாபில்ஸ் இருக்கும். அந்த லாபில்ஸ் பேர் கார்போரா குவாட்ரிஜெமினா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு ஆன்டீரியர் பார்ட் இஸ் அ சென்டர் ஆஃப் விஷுவல் ரிஃப்ளெக்ஸ், whereas the posterior part is center of auditory reflex. ஓகேவா? சரி, யா, ஆல் ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹின் பிரெயின், ஹைண்ட் ஆர் ஹின் பிரெயின், வாட் எவர் இட் யூ கால், நீங்கள் கூப்பிட்டுக்கோங்க. ஓகேவா? இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னேன், ராம்போ, சொல்லுங்கள், ராம்பின்செஃப்லானா, ராம்பின்செஃப்லான். ஓகே, சரி. இந்த ஹின் பிரெயின் கன்சிஸ்ட் ஆஃப் செரிபெல்லம். ஓகேவா, செரிப்ரம் கிடையாது, செரிபெல்லம்,
pons medulla. இந்த ஹின் பிரெயின்ல இந்த ஹின் பிரெயின் இருக்கு இல்லையா, இந்த ஹின் பிரெயின்ல என்னெல்லாம் கான்சிஸ்ட் ஆகும்னு பார்க்க போகிறோம். செரிபெல்லம், பான்ஸ், அப்புறம் மெடுலா. மெடுலானா மெடுலா ஆப்லங்கேட்டா, சரியா? இப்போ இதுதான் பார்க்க போகிறோம். ஹின் பிரெயின் எங்கே எழுதலை, நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட். ஓகே, பெருசு உங்களுக்கு தெரியுது இல்லையா, டயக்ராம் தெரியுது இல்லையா? ஸோ இதில் ஹின் பிரெயின் கன்சிஸ்ட் ஆஃப் பான்ஸ், செரிபெல்லம், அப்புறமா வந்துட்டு பான்ஸ், செரிபெல்லம், அப்புறமா மிடுலா ஆப்லங்கேட்டா. ஓகேவா? மிடுலா ஆப்லங்கேட்டா. இந்த 3 டுகெதர் ஹின் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த என்ன பண்ணும் அப்படின்னா, மிடுலா அப்படின்றது இந்த பர்டிகுலர் பார்ட். ஓகே, இங்கே 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 இருக்கு. ஓகே, இங்கே இது வேறு. ஓகேவா? ஸோ பான்ஸ், மிடுலா அண்ட் செரிபெல்லம் டுகெதர் கன்சிஸ்ட் வி கால்ட் ஹின் பிரெயின். இந்த இதில் வந்துட்டு இந்த மிட் பிரெயினில் பான்ஸ் அண்ட் மிடுலா ஆப்லங்கேட்டா they together forms a brain stem. யார் brain stem together யார் மிட் பிரெயின்ல பான்ஸ் அண்ட் மிடுலா ஆப்லங்கேட்டா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தா பிரெயின் ஸ்டெம். பிரெயின் ஸ்டெம் அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னா, இட் மேக்ஸ் அ கனெக்ஷன், ஒரு கனெக்ஷன் பிட்வீன் நம்ம பிரெயின், அதாவது நம்ம பிரெயினுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் கனெக்ஷன் கொடுக்கறதே யாரு? பான்ஸும் மிடுலா ஆப்லங்கேட்டா. இப்போ நீ இமேஜ் பார்த்து நான் எல்லாமே எரேஸ் பண்ணிட்டு பாரு, இங்க பான்ஸ் இருக்குமா, இது மிடுலா. ஓகேவா? இது மிடுலா, இது பான்ஸ், சரியா? ஸோ இந்த பான்ஸும் மிடுலா என்ன பண்ணுது, தே டுகெதர், இந்த ரெண்டு டுகெதர் என்ன பண்ணுது, ஒரு கனெக்ஷன் எங்க பிரெயினுக்கும், இதான் பிரெயினுக்கும் இந்த ஸ்பைனல் கார்டுக்கும், பிரெயினுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுக்கறது இந்த பான்ஸும் மிடுலாவும். ஸோ அதனால இந்த பான்ஸ்க்கும் மிடுலாவும் நான் என்ன சொல்லுவோம், பிரெயின் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரியா? எஸ். ஏதாவது டவுட் இருக்கா இல்ல ஹின் பிரெயின்ல? டவுட்ஸ் வேணும்னா டவுட்ஸ் கேட்கலாம். கிளியர். ஓகே, சரி. வேறு என்ன தெரியணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, லெட் மீ டெல் யூ, இந்த ஹின் பிரெயினில் இட் இஸ் ஆல்டோ கால்ட் லிட்டில் செரிபெல்லமில் இந்த டோட்டல் ஹின் பிரெயினை வந்துட்டு நம்ம என்ன சொன்னால் லிட்டில் செரிப்ரம், குட்டி செரிப்ரம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இட் ஹாஸ் வேரியஸ் கன்விலேட்டட் சர்வீசஸ். ஓகே, அதுக்கு எப்படி இருக்கா அது மாதிரி இதுக்கும் ஒரு கன்விலேட்டட் சர்ஃபேஸ் இருக்குது. அப்புறமா மோர் நம்பர் ஆஃப் அக்கமிட்டட் ஒரு குரூப் ஆஃப் நியூரான்ஸ் எல்லாமே, ஒரு மோர் நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் வந்துட்டு அந்த செரிபரம்ல வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கோஆர்டினேட்ஸ். பேசிக்காக இந்த செரிப்ரம் என்னதான் பண்ணுது அப்படின்னு நீங்கள் சும்மா இது பென் ஆஃப் ஆகுதுரா. இந்த செரிபெல்லம் என்ன பண்ணுன்னா, இட் கோஆர்டினேட்ஸ், எழுதிக்கோங்க, இட் கோஆர்டினேட்ஸ் மஸ்குலர் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா? நம்ம இப்படி பண்ணுறது, பாடி ஈக்குலிபிரம், பாடி மெயின்டெனன் பண்ணுறது, இது எல்லாமே கோஆர்டினேட் பண்ணுறது இந்த செரிபெல்லம் தான். ஓகேவா? இட் கோஆர்டினேட்ஸ் த மஸ்குலர் ஆக்டிவிட்டீஸ், மஸ்குலர் அண்ட் பாடி ஆக்டிவிட்டீஸ்னு எழுதிக்கோங்க. பாடி ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா? ஐஸ்வர்யா மூமெண்ட்ஸ் நோ டவுட். ஓகே, ரம்யா கிளியர். ஓகே, ஆல் ரைட். ஸோ இதில் தெரியணும். இப்போ நம்ம வந்துட்டு செரிபெல்லம்ல அப்புறம் நம்ம வந்து பான்ஸ் பற்றி நான் சொல்லவே இல்லை. பான்ஸ் ஓகே, இங்கே பான்ஸ் எங்கே இருக்கு பாருங்க, இங்கே இந்த இமேஜ் தெரியுதா உங்களுக்கு? பான்ஸை பற்றி நான் பேசவே இல்லை. நான் இப்போ பான்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பான்ஸ் என்ன சார், இது எதுக்கு இந்த பான்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா,
இன்னொரு பேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். பான்ஸ் பவுடர் கிடையாது, அதாவது அது PONDS பான்ஸ் பவுடர் கிடையாது, இது வெறும் PONS பான்ஸ். ஓகேவா? ஸோ இது பான்ஸ் வந்துட்டு என்னன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒரு ஃபைபர் ட்ராக்ஸ் மாதிரி இருக்கும். இது என்ன பண்ணோன்னா இது இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபைபர்ஸ். Okay, it consists of fibers that interconnect. Okay, that interconnect between. எழுதிக்கோங்க. It interconnect between different regions of the brain. இதுதான் கனெக்ட் பண்ணும். It connects between different regions of the brain. Message. Charger and pen drive. Sorry. Okay. Yeah, fiber tracks that have interconnect different region of the brain. GV. Good. Yes. Good. Correct. நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்போ சரி இன்டர்கனெக்ட் பண்ணி வேற என்ன பண்ணா இது கோஆர்டினேட் பண்ணுது. It coordinates what? It coordinates the activities of eye. நம்ம கண்ணு, இயர் அண்ட் ரெகுலேட்ஸ் ரெஸ்பிரேஷன். நம்ம ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் இப்படி மூடுற இந்த கோஆர்டினேஷன் யார் எடுத்துகிட்டு வரனா கோஆர்டினேஷன் ஆஃப் ஐ, இயர், அப்புறமா வந்துட்டு அண்ட் இட் நம்ம ரெஸ்பிரேஷன் நம்ம இது ரெகுலேட் பண்ணுறது இந்த பான்ஸ் தான். ரெகுலேட்ஸ் ரெஸ்பிரேஷன். சரியா? எஸ். ஓகே, ரெஸ்பிரேஷன். ஸோ இது தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு பாயிண்ட்ஸில். ஓகேவா? ஸோ பசங்களா, நான் எல்லா நீட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் எல்லா பாயிண்ட்ஸும் வந்துட்டு நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறேன். டூ செக் இட் அவுட் இந்த திஸ் PDF. நான் இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சதும் PDF அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்துட்டு மறக்காமல் படிக்கணும். சரியா? சரி, நெக்ஸ்ட்டு வந்துட்டு மிடுலா ஆப்லங்கேட்டான்றது இங்கே இருக்கும். மிடுலா. ஓகேவா? மிடுலா ஆப்லங்கேட்டா. ஓகேவா? இந்த மிடுலா ஆப்லங்கேட்டா அப்படின்றது இது எதோட கனெக்டடாக இருக்கும்னா இட் இஸ் கனெக்டட் டு ஸ்பைனல் கார்ட். ஓகேவா? இட் இஸ் கனெக்டட் டு ஸ்பைனல் கார்ட். ஓகேவா? வேற என்ன பண்ணுன்னா இட் கண்ட்ரோல்ஸ் மிடுலா. இட் கண்ட்ரோல்ஸ் ரெஸ்பிரேஷன். எழுதிக்கோங்க. ரெஸ்பிரேஷன், நம்ம கார்டியோவாஸ்குலர் ரிஃப்ளெக்ஸஸ், சரியா? கார்டியோவாஸ்குலர் ரிஃப்ளெக்ஸஸ். அப்புறமா நம்ம கேஸ்ட்ரிக் செக்ரீஷன்ஸு, அதாவது HCl அதிகமாக இருந்தால் அதை அல்கலைன் அதை அந்த pH மெயின்டைன் பண்ணுறதுக்கு இவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? கேஸ்ட்ரிக் செக்ரீஷன்ஸ். ஓகேவா? அப்புறமா பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட், அதாவது நம்ம ஃபுட்டு இங்கே போச்சுன்னா அது கீழே போயிட்டு அது ரீச் ஆகிட்டு ஸ்டொமக் வழியாக போயிட்டு அதுக்கப்புறமா அதர் பார்ட்ஸுக்கு போகிறதுக்கு அந்த பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட் வந்து இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பெரிஸ்டால்சிஸ். ஓகேவா? இது எல்லாமே இந்த ரெஸ்பிரேஷன், கார்டியோவாஸ்குலர் ரிஃப்ளெக்ஸஸ், கேஸ்ட்ரிக் செக்ரீஷன், பெரிஸ்டால்சிஸ், இது எல்லாமே இவங்க தான் யாரை கண்ட்ரோல் பண்ணுறா? மிடுலா ஆப்லங்கேட்டா. வேற என்ன கண்ட்ரோல் பண்ணணும்னா இட் கண்ட்ரோல்ஸ் சலைவா. சில பேருக்கு இப்படி விழுந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, அது பிகாஸ் மிடுலா ஆப்லங்கேட்டா ப்ராப்ளம்னால. ஓகேவா? இட் ஆல்சோ கண்ட்ரோல் சலிவேஷன். நம்ம அப்புறமா இது இல்லாமல் உள்ள சலைவா வந்துட்டு இத்தனை அமௌண்ட் ஆஃப் சலைவா இருக்கக்கூடாது. இது எல்லாமே ஃபார் தர்ஸ்டாக இருக்குன்னா சலைவா அதிகமாக ரிலீஸ் பண்ணுறது, இது எல்லாமே பேஸ்ட் ஆன் திஸ் மிடுலா ஆப்லங்கேட்டா. வாமிட்டிங், சடனாக சார் பைக்கில் போகிறோம் வாந்தி வர மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்களே, வாமிட்டிங். காரில் போகும்போது வாமிட்டிங். ஸ்னீசிங், ஸ்னீஸ் பண்ணுறது, காஃப், இது எல்லாமே வந்துட்டு இட் இஸ் கண்ட்ரோல் பை மிடுலா ஆப்லங்கேட்டா. சரியா? இதெல்லாம் சொன்னாதான் நீங்கள் படிப்பீங்கன்னு பண்ணுறேன். ஓகேவா? ஸ்னீசிங்கு, காஃபிங்கு, இது எல்லாமே இட் இஸ் கண்ட்ரோல் பை மிடுலா ஆப்லங்கேட்டா. ஓகேவா? சரியா?
ஸோ ஓகே இது மிடில் ஆப்ளங்கேட்டா வரைக்கும் பார்த்துக்கோங்க. நாளைக்கு நான் ஸ்பைனல் கார்ட் பற்றி எடுக்கிறேன். நாளைக்கு கிளாஸில் வில் டாக் அபவுட் ஸ்பைனல் கார்ட். எனி டவுட் ஸ்டில் ஹியர்? டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். And do students please like, share and subscribe. நாளைக்கு ஸ்பைனல் கார்டு பார்ப்போம். இது இங்கே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு லெட் மீ நோ. ஓகேவா? No doubts, clear. So that's it for today. Thank you. Have a fun Sunday. நல்லா லஞ்ச் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூக்கிட்டு திரும்பி படிக்க ஆரம்பிங்க. சரியா? குட் நைட். பாய் பாய். சரி, குட் மார்னிங். பாய்.